மனசு வச்சுங்க. நம்மளோட ஆவிக்குரிய செத்ததாக இருக்கலாம். நம்முடைய உறுப்புகள் சில காரியங்கள் சில ஒரு பழுதடைஞ்சு போய் செத்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் நினச்சி கொள்ளலாம். நம்முடைய பழைய நம்பிக்கையெல்லாம் செத்ததாக இருக்கலாம், நீங்கள் செத்ததாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். உலக பார்வையிலையும் அது செத்ததாகவே இருந்திருக்கலாம். தேவன் பார்வையிலே உங்கள் அழைப்பு மாறாது. ஹல்லேலூயா. அவர் அந்த செத்த கிரியைகளை மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய மறித்திருந்த அந்த ஆவிக்குரிய காரியங்களை மறுபடியும் செய்யத்தக்கதாக உயிர்ப்பிப்பார். உங்கள் டெட் ஆர்கன்ஸை, அதாவது மறித்திருக்கிற உறுப்புகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்கள் செத்த நம்பிக்கைகளை மீண்டும் அவர் செய்வார், உயிர்ப்பிப்பார். உங்கள் நம்பிக்கை மீன் போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நிலைநிறுத்துவாராக. அப்படி தேவன் நம்மளை அப்படியான ஒரு சமூகமானது நம்முடைய செத்த கிரியைகளையும் நம்முடைய செத்த உறுப்புகளையும் நம்முடைய செத்த நம்பிக்கையும் கர்த்தர் உயிர்ப்பித்து அதை பூக்கு வச்சு அதை துளியோட செய்து பூக்கு வச்சு கனி கொடுக்க வைக்க வல்லவராக இருக்கிறாங்க. தேவன் நாட்டிலே நமக்கு சொல்கிறத நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் சோத்திரம் உண்டாதாக முடிவரை ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 24:32-33 வாசிக்கும் போது நீ ஒரு